ஓநாயும் 7 ஆட்டுக்குட்டிகளும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அம்மா ஆடு தன் 7 ஆட்டுக்குட்டிகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அம்மா ஆடு வேலைக்குச் செல்லும் போது, குட்டிகளே, கதவை யாரும் திறக்காதீர்கள், ஓநாய் வந்தால் கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டுச் சென்றது. அம்மா சென்றதும் ஓநாய் கதவின் அருகே வந்து, நான் தான் உங்கள் அம்மா, கதவை திறவுங்கள் என்றது. ஆட்டுக்குட்டிகள், எங்கள் அம்மாவின் குரல் மென்மையாக இருக்கும், நீ நாய் என்று கதவை திறக்கவில்லை. ஓநாய் புத்திசாலித்தனமாக தேன் குடித்து குரலை மென்மையாக்கி, மாவை காலில் தடவி வெள்ளையாக காட்டி மீண்டும் வந்தது. இந்த முறை குட்டிகள் நம்பி கதவை திறந்தன. ஓநாய் உள்ளே வந்து 6 ஆட்டுக்குட்டிகளை விழுங்கியது. ஆனால் 7வது குட்டி அலமாரிக்குள் மறைந்து தப்பித்தது. சிறிது நேரத்தில் அம்மா ஆடு வந்தது. நடந்ததை அறிந்து துக்கமடைந்தது. அப்போது ஓநாய் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது. அம்மா ஆடு மெதுவாக ஓநாயின் வயிற்றைத் திறந்து 6 குட்டிகளையும் காப்பாற்றி, அதற்கு பதிலாக கற்களை உள்ளே வைத்து தைத்து விட்டது. ஓநாய் எழுந்து தண்ணீர் குடிக்க சென்ற போது, கற்களின் பாரத்தால் ஆற்றில் விழுந்தது. அம்மா ஆடும் 7 ஆட்டுக்குட்டிகளும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தனர். குழந்தைகளே, இக்கதையிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, அறியாதவர்களை நம்பாதே, அம்மாவின் வார்த்தையை கேட்பது பாதுகாப்பு. இந்த கதை பிடிச்சதா? லைக் பண்ணுங்க, அம்மா என்று கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.